அப்படி சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றுறேன். நம்மளுக்கு தேவையான எண்ணெய். சொல்லுடி. என்ன போடு? எண்ணெய் ஊற்றிட்டியாமா? எண்ணெய் ஊற்று. பட்டை லவங்க போட்டுக்கினாங்க. சொல்லு, நீ சொல்ல மாட்டேன், நீ தான் செய்கிற. சொல்லு சொல்லு. இப்போதான் ஒன்று ஒன்றா அரிஞ்சு வச்சுட்டே ரெடி பண்ணினே இருக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, 65க்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி சாதம் 65 தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. என்னோட அம்மா சமையல் இன்னைக்கு. பார்த்தீங்களா, எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் போடு. சொல்லு என்னென்ன போடுறே சொல்லு. பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லு அப்படியே. ஏன் நீ சொன்னா கேட்க மாட்டாங்களா? போட போட சொல்லினே இரு. உப்பு லைட்டாக போட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டது அதே வதங்கட்டும். அப்படியே நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி போட்டு அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறாங்க. போடுறேன். 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டுருக்கேன். வதங்கணும். இஞ்சி பேஸ்ட் ஊற்றுற கொஞ்சம். வெயிலில் உட்காந்து கரம் மசாலா கொஞ்சம் 1 டீஸ்பூன் நான் அப்படியே போட்டுறேன். கொஞ்சம் உண்டான போடுனா கீழே போட்டு. கரம் மசாலா கொஞ்சம் 1 டீஸ்பூன் போடணும். நான் அப்படியே கவரோட போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையானது போட்டுக்கலாம். கலரு கேசரி போட்டு பவுட்ரு கொஞ்சம் கேசரி பவுடர். பீன்ஸு, கேரட்டு, மீன் 3 இது இருக்கு போடுறேன். பாருங்க. பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, அப்புறம் அந்த மீன் போட்டுருக்கேன். நல்லா வெதம் பண்ணி அரிசி போடணும். தண்ணி கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே அரிசி எல்லாம் வதங்கிச்சு. கேரட், பீன்ஸ் எல்லாமே வதங்கிச்சு. இப்போ தண்ணி தேவையான தண்ணி 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொச்ச உடனே காரம் எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு. தண்ணி நல்லா கொச்ச உடனே கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஏற்கனவே போட்டுட்டோம். கொஞ்சோண்டு போடுற வீட்டு போடுறது. தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்க, எல்லாம் போட்டாச்சு. காயெல்லாம் நல்லா கொதிக்கணும். தண்ணி கொச்சோடனே அதுக்கப்புறம் அரிசி போடணும். அதுதான் கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 65 தான் செய்ய போகிறேன். எங்கள் அம்மா பிரிஞ்சி சாதம் ரெடி பண்ணிட்டாங்க. 65க்கு தான் எண்ணெய் ஊற்றுறேன்.
65க்குலாம் எங்கள் அம்மா எந்த ஹெல்ப்பும் பண்ணல, நானே தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். செம்ம வெயில் அடிக்குதுங்க. வெயிலில் கூட உட்காந்து செஞ்சுன்னு இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா உள்ள ரொம்ப ஹீட் ஆகிடுதா, அதனால வெளியிலேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து செஞ்சுன்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, போட்டுக்கலாம். ரொம்ப தெரிக்கிறாங்க. தண்ணி கை பயங்கரமாக எரியுது, ஏன்னு தெரியல. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆனால் நான் அதிகமாக தான் போட்டேன். கலர் பவுட்ரு இல்லை, கலர் பவுட்ரு இல்லை. கலர் போட்டேன், நான் நிறையவே போட்டேன். போட்டேன்னு கலர் இருந்தால் வெள்ளையாக இருக்குது, வெள்ளை வெள்ளையும் வாசனையாக இருக்குது, செம்மையாக. பார்த்தீங்களா, செம்ம வெயில் வேறு, பயங்கரமாக வெயில் வேறு அடிக்கும். எரியுது மூஞ்செல்லாம். வாசனையாக இருக்குது, எப்போ தான் வெந்து எழுப்புமோன்னு. எடுத்து முடிச்சாச்சு. இது வந்து செகண்ட் ரவுண்ட். நல்லா செம்மையாக இருக்குது பாருங்களேன், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா. எனக்கே அதிசயமாக இருக்குது, நானும் இதெல்லாம் செய்கிறேன்னு. அம்மா வந்து குக்கரில் கொதிக்கிறோன்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. சாப்பாடு ரைஸ் அப்படியே வச்சுருக்காங்க அரிசி போடுறதுக்கு. கொதிச்சுதுன்னா நல்லா சாப்பாடு அரிசி போட்டு விசில் விடுவாங்க. நல்லா கொதிச்சு அரிசி போட்டு பொறுமையாக போடுங்க, மூஞ்சி வேலை தேய்ச்சிட போதும். அரிசி போட்டால் அவ்வளோதானா? அவ்வளோதான், கொதிக்கும். பாருங்க, இன்னும் 65 ரெடியாக பண்ணிகிட்டே இருக்கேன். கொத்தானு தண்ணி சுண்டணும். கரெக்டாக இருக்குது காரம்லாம். உப்பு மட்டும் லைட்டாக போட்டுங்க. கருவேப்பிலை